அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆமணி ஜோதிடம் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம குரோதி வருஷம், பிறக்கக்கூடிய சித்திரை வருஷம், தமிழ் வருஷத்துக்கு உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாலே முதல்ல ஜெகத் ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷத்துல எப்படி இந்த உலகத்துல என்னென்ன காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போறோம். இந்த வருஷம் குரோதி வருஷம் 13/4/2024 ராத்திரி 8:10 மணிக்கு மிருகசீர்ஷ நட்சத்திரம், விருச்சிக லக்னம் இதுல பார்க்கலாம். பொதுவா இந்த வருஷம் மிதுன லக்னம், விருச்சிக லக்னம், மிதுன ராசி இதுல பிறக்கிறதுனால 4வது வீட்டுல செவ்வாயும் சனியும், 5ல புதன், ராகு, சுக்கிரன் இதெல்லாம் இருக்கு. 6ல சூரியனும் குருவும் இருக்கு. 8ல சந்திரன் இருக்கு. 11ல கேது இருக்கு. இதனால நமக்கு எப்படி எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த வருஷம் பணப்புழக்கத்துல பெரிய தட்டுப்பாடு ஏற்படும். பணப்புழக்கத்துல பாதிப்பு ஏற்படும். மின்சாரத்துல பெரிய லெவல்ல மின்சார மின் தடை ஏற்படும். அதனால மின்சார விலை உயரும். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான பொருட்களுடைய விலைகள் கூடும். அரிசி விலை ஏறும். அப்புறம் பூண்டு, வெங்காயம், ஏலக்காய், கடுகு, அது மட்டும் இல்லாம புளிப்பா இருக்கக்கூடிய மாங்காய், புளி இதனுடைய விலையெல்லாம் உயரும். அரசியல்வாதிகள் பல பேர் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அரசியல்ல நிறைய மாற்றங்களும் ஏற்படும். நிறைய அரசியல்வாதிகள் கோர்ட்டு வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும். பல காலமா தலைமறைவா இருக்கக்கூடிய குற்றவாளிகள் பிடிபடுவாங்க. கலப்பு திருமணங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் நிதானமா நடக்கும். மஞ்சள் விலை நிர்ணயிக்க முடியாம பல ஏற்ற இறக்கங்களுக்கு உண்டாகி நிதானமா இல்லாம அதனுடைய கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். நிலை இல்லாத வியாபாரமா இருக்கும். பழைய வட மாநிலங்கள்ல வெள்ள பாதிப்புகள் ஏற்படும். புயல்கள் புயலால பாதிப்புகள் ஏற்படும். போர் விமானங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அது மாதிரி தானியங்களுடைய விலை ஏறும். பசு மாடுகள் நிறைய பெருகி பால் வளம் பெருகும். பால் உற்பத்தி பெருகும். எங்க பார்த்தாலும் கலவரங்கள் அடிக்கடி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மத கலவரங்களும் ஏற்படலாம். இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய தென்பகுதியிலையும் நிறைய புயல்கள் வரும். கேரளா புயல் மழையால பாதிக்கிறதுக்கு, அதுவும் பருவமழை காலத்துல பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தென் மாவட்டங்களையும் அதனால மழை பாதிப்புகள் நிறைய இருக்கும். கல்வி நிறுவனங்கள்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஆன்லைன் மோசடிகள் நடக்கும். கோயில்ல நல்ல பூஜைகள் பல கோயில்கள் திருப்பணிகள் நடக்கும். இந்த மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லா பல பிரச்சனைகளும் பல விதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு. இந்த வருஷத்துல எல்லா விதமான இன்னல்கள், சோதனைகள் உண்டு. அதெல்லாம் சமாளிச்சு எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் எண்ணக்கூடிய மன்னார்குடி பாமணி அமிர்தநாயகி அம்பிகா சமீத நாகநாத சுவாமி அவருடைய திருவடிகளை பணிஞ்சு வணங்கி எல்லாருக்கும் நல்லது வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி.